Dear students, Namaste. Welcome to Nifio's Online Hindi Academy. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 10 NCERT syllabus chapter 11 டைரி கா ஏக் பன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போகிறோம். पाठ्य पुस्तक के प्रश्न अभ्यास मौखिक निम्नलिखित प्रश्नों के उत्तर 1-2 पंक्तियों में दीजिए. ஸோ 5 மார்க்ஸ் இதில் இருக்குது. இந்த 2 மார்க்ஸ்க்கான क्वेश्चंस தான், क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். प्रश्न 1. அதுக்கு முன்னாடி டைரி கா ஏக் பன்னா இந்த லெசனோட ஆத்தர் யார் அப்படின்னா சீதாராம் சேக்சரியா. நீங்கள் எந்த லெசன் படிக்கும்போதுமே லெசன் ப்ளஸ் ஆத்தர் நேம் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் நெக்ஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சீதாராம் சேக்சரியா. निम्नलिखित प्रश्नों के उत्तर 1-2 पंक्तियों में दीजिए. प्रश्न 1. कलकत्ता वासियों के लिए 26 जनवरी 1931 का दिन क्यों महत्वपूर्ण था? கல்கத்தா வாசிகள், ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு ஏன் 26 ஜனவரி 1931 அந்த நாளை ஏன் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக மகத்துவபூர்ணமாக, அதாவது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 26 जनवरी 1931 का दिन कलकत्ता वासियों के लिए इसलिए महत्वपूर्ण था क्योंकि सन 1930 में गुलाम भारत में पहली बार स्वतंत्रता दिवस मनाया गया था. इस वर्ष उनकी पुनरावृत्ति थी जिसके लिए काफ़ी तैयारियां पहले से ही की गई थी. इसके लिए लोगों ने अपने अपने मकानों व सार्वजनिक स्थलों पर राष्ट्रीय झंडा फहराया था और उन्हें इस तरह से सजाया गया था कि ऐसा मालूम होता था मानो स्वतंत्रता मिल गई हो. ஆக்சுவலாக நமக்கு தெரியும் 1947 தான் நமக்கு இந்தியா இண்டிபெண்ட் ஆச்சு. சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க இண்டிபெண்ட் ஆகிடுச்சு, நம்மளோட இந்தியா இண்டிபெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி இன் கல்கத்தா, நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய இடத்துல நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க. ஹாய்ஸ் பண்ணி சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் இவங்க அதை கொஞ்சம் செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஏன் 1931 ஏன் அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா 1930 அவங்க ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. 26 जनवरी 1931 का दिन कलकत्ता वासियों के लिए इसलिए महत्वपूर्ण था. எதனால் அப்படின்னா क्योंकि सन 1930 में, ஸோ 1930 குலாம் குலாம் அப்படின்னா ஸ்லேவ். நம்ம ஆல்ரெடி அப்போது அடிமைகளாக தானே இருந்தோம். நம்ம அடிமைகள் இன் த சென்ஸ் நம்ம ரூல் பண்ணல இல்லையா, ஸோ நம்ம அவங்க டிபெண்ட்டாக இருந்திருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது பஹலி பார் ஸ்வதந்திரதா திவாஸ், ஃபர்ஸ்ட் டைம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது இவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இஸ் வருஷ உஸ்கி புனராவருத்தி அப்படின்னா ரெக்கரன்ஸ், அதாவது மறுநிகழ்வு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அகெயின் அவங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஜிஸ்கேலியே காஃபி தயாரியா, அதனால் காஃபி தயாரியானா போதுமான அளவுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறாங்க. பஹலேஹி கீ கை தி, ஸோ நிறைய ப்ரிப்பரேஷன்ஸை நிறைய விஷயத்த முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. इसके लिए लोगों ने अपने अपने मकानों व सार्वजनिक स्थलों पर राष्ट्रीय झंडा फहराया था. அதனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் சார்வஜனிக் அப்படின்னா பப்ளிக் பிளேசஸில் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஜெண்டா அப்படின்னா ஃப்ளாக், ஸோ நேஷ்னல் ஃப்ளாகை, ராஷ்ட்ரிய ஜெண்டானா நேஷ்னல் ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஹராயா விச் மீன்ஸ் ஹாய்ஸ்டிங். और उन्हें इस तरह से सजाया गया था कि ऐसा मालूम होता था मानो स्वतंत्रता मिल गई हो. அதாவது அவங்க எந்த அளவுக்கு அந்த சஜாயா அப்படின்னா டெக்கரேஷன் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்மோஸ்ட் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடுச்சு அப்படின்ற நோக்கத்தோட அந்த ஒரு சென்ஸோட தான் அவங்க ஃபுல் செலிப்ரேஷன் டெக்கரேஷன் எல்லாமே இருந்திருக்கு. सेकेंड प्रश्न 2. सुभाष बाबू के जुलूस का भार किस पर था? ஸோ சுபாஷ் பாபு தான் இந்த என்டையர் மூமெண்ட்டுடைய ஹெட். சரிங்களா? ஸோ ஜுலூஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த ஊர்வலம், அந்த கேங் ஃபாலோவர்ஸு கேங்காக தானே இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஊர்வலம் செல்வது அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பேர்டன்லாம் யார் மேலே இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே யார் மேலே இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. सुभाष बाबू के जुलूस का भार
பூர்ணோதாஸ் பர் தா. பூர்ணோதாஸ், ஸோ பூர்ணோதாஸ் மேலே தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. ஜின்ஹோனே அவர் என்ன பண்ணார்னா, இஸ் ஜுலூஸ் கா பூரா பிரபந்த் கியா. பிரபந்த் விச் மீன்ஸ் மேனேஜ், எல்லா விஷயங்களும் மேனேஜ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணார். உன்ஹோனே ஜகஹ் ஜகஹ் ஃபோட்டோ கா பி பிரபந்த் கியா. இந்த ஃபோட்டோ கா பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்களா, அது ரிமூவ் பண்ணிவிடுங்க, எழுதுறச்சேன். உன்கோனே ஜகஹ் ஜகஹ், ஸோ ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, फ़ोटोज़ का भी प्रबंध किया था और बाद में पुलिस द्वारा उन्हें पकड़ लिया गया. ஸோ அவர் தான் வந்து எல்லா அந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே மேனேஜ் பண்ணார், ஃபோட்டோஸ் அங்கங்கே எடுத்தார். ஆனால் லாஸ்ட் என்னாச்சுன்னா போலீஸ் வந்து அவரே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. प्रश्न 3, विद्यार्थी संघ के मंत्री अविनाश बाबू के झंडा गाड़ने पर क्या प्रतिक्रिया हुई. ஸோ வித்யார்த்தி சங்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில். ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட், மந்திரி வந்து ஹெட்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட் வந்து அவினாஷ் பாபு கே झंडे गाड़ने पर क्या प्रतिक्रिया हुई. ஸோ அவர் வந்து அந்த நேஷ்னல் ஃப்ளாக் இது பண்ணதில் என்ன ரியாக்ஷன், வாட்ஸ் த ரியாக்ஷன் ஓவர் தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. विद्यार्थी संघ के मंत्री अविनाश बाबू के झंडा गाड़ने पर पुलिस ने उन्हें पकड़ लिया तथा अन्य लोगों को मारा और वहाँ से हटा दिया. அவர் என்ன பண்ணார்னா, போலீஸ் வந்து அவங்க அந்த ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணதுமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, போலீஸ் வந்து பக்கட்லியா தா, அவர் வந்து பிடிச்சிடுறாங்க. அந்நிய லோகம், ஸோ அவங்கள சுற்றி இருக்க மக்களை என்ன பண்ணிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. மாறா அவர் வஹாசே ஹட்டாதியா, ஸோ அங்கேருந்து எல்லாரையும் அடிச்சுட்டு அவினாஷை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மற்றவங்களெல்லாம் அங்கேயே அடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்டுறாங்க. ஹட்டாதியானா எல்லாருமே அங்கேருந்து வந்து ஸோ மூவ் ஆன் பண்ண வச்சிடுறாங்க. नेक्स्ट प्रश्न 4, लोग अपने अपने मकानों व सार्वजनिक स्थलों पर राष्ट्रीय झंडा फहराकर किस बात का संकेत देना चाहते थे. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பில்டிங்ஸில் மற்ற பப்ளிக் பிளேசஸ்லலாம் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணிவிட்டு என்ன வார்த்தையை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சங்கேத் இந்த சென்ஸ் என்னென்னா சிக்னல், அதாவது என்ன விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. लोग अपने अपने मकानों व सार्वजनिक स्थलों पर झंडा फहराकर इस बात का संकेत देना चाहते थे कि वे भी अपने देश की स्वतंत्रता और राष्ट्रीय झंडे का पूर्ण सम्मान करते हैं. ஸோ अपने देश की தன்னுடைய எங்கள் நாட்டினுடைய स्वतंत्रता इंडिपेंडेंस और राष्ट्रीय झंडे नेशनल फ्लैग का पूरा सम्मान करते हैं. ஸோ தன்னுடைய அதாவது தன்னுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கும் அந்த சுதந்திரத்திற்கும் தன்னுடைய நேஷ்னல் ஃப்ளாகுக்கும் நாங்கள் பரிபூர்ணமான ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்ல விரும்பினாங்க. प्रश्न 5, पुलिस ने बड़े बड़े पार्कों तथा मैदानों को क्यों घेर लिया था. போலீஸ் வந்து ஏன் பெரிய பெரிய பார்க் அப்புறம் மைதானங்கள் இந்த கிரவுண்ட்ஸ்லாம் ஏன் வந்து அங்கங்கே கேதர் ஆகிருந்தாங்க. கேர்லியானா அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுற்றி வளைச்சிடுறது, ஃபுல்லாக வந்து கேதர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. पुलिस ने बड़े बड़े पार्कों तथा मैदानों को इसलिए घेर लिया था ताकि लोग वहाँ एकत्रित न हो सके. ஏன் அங்கங்கே இவங்க கேதர் ஆனாங்க அப்படின்னா, क्योंकि லோக் ஏன்னா மக்கள் வந்து அங்கங்கே ஒன்றா கூட்டிடக்கூடாது. ஏக்திருத் அப்படின்னா கம்பைன்டு, ஸோ ஒரே இடத்துல எல்லோரும் வந்து இணைஞ்சு வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இவங்க வந்து அங்கங்கே சுற்றி வளைச்சிட்டு இருந்திருக்காங்க போலீஸ் எல்லாருமே. पुलिस नहीं चाहती थी कि लोग एकत्र होकर पार्कों तथा मैदानों में सभा करें तथा राष्ट्रीय ध्वज फहराए. ஏன் போலீஸ் வந்து அந்த மாதிரி கேதர் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நஹி சாஹத்தே தே, ஸோ அவங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை, அதாவது என்ன அவங்க செய்ய விரும்பினாங்க அப்படின்னா, நம்ம இன்கேஸ் அங்கே போகாமல் இருந்தோன்னா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, பார்க்கு மைதானங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணுவாங்க, சபாக்கரே அப்படின்னா என்ன, அங்கே ஒரு சங்கம் மாதிரி ஏற்படுத்தி அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறது. ராஷ்ட்ரிய த்வஜ் ஃபஹராயே, அங்கே வந்து நேஷ்னல் ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணுவாங்க. அந்த ராஷ்ட்ரிய த்வஜ் அப்படின்னா ஃப்ளாக், நீங்கள் ராஷ்ட்ரிய ஜண்டான்னு கூட எழுதிக்கலாம். ராஷ்ட்ரிய த்வஜ் ஃபஹராயே. புலிஸ் பூரி தாக்கத் சே கஷ்த் லகா ரஹி தி. ஸோ தன்னுடைய ஃபுல் பவரோடைய இந்த இடத்த தாக்கத் அப்படின்றது தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த், அந்த போலீஸ்னுடைய ஃபுல் பவரையும் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஷ்த் லகா ரஹி தி. ஸோ ஃபுல்லாக பேட்ரோல் ரோந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. प्रत्येक मोड़ पर घोर के तथा सार्जन मोटर गाड़ियों में तैनात है. प्रत्येक मोड़, प्रत्येकना ईच एंड एवरी कॉर्नर,
ஓகேங்களா, பிரத்யேக் மோட். ஸோ எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னா கோர்கே தத்தா, கோர்கேனா இந்த கூர்காஸ்லாம் இருப்பாங்களே அவங்க. அடுத்தது வந்து சார்ஜென்ட் மோட்டார் காடியும், அந்த சார்ஜென்ட் மோட்டார் காடி அப்படின்றது ஒரு வெஹிக்கல். அந்த வெஹிக்கல்ல எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. குட் சவார் புலிஸ் காபி பிரபந்த் தா. குட் சவார் அப்படின்னா வந்து குதிரை வண்டி. அந்த டைமில் ஹார்ஸ் காட்லாம் இருக்கும்ல, அந்த ஹார்ஸ் காட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லோரும் வந்து தயாராக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே தயாராக இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மக்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடிடக்கூடாது, ஒன்று கூடிட்டு அங்கே வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன், சங்கம் நடத்துகிறேன்ற விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து அங்கங்கே கேதர் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் 5th கொஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஜஸ்ட்டு ஒரு முறை பார்க்குறது இல்லாமல் 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக பாருங்கள். கரெக்டாக அந்தந்த மீனிங் நோட் பண்ணுங்கள். நான் சொல்ல இந்தந்த டேர்முக்கு இதுதான் மீனிங் அப்படின்றத நோட் பண்ணி படிங்க. ஸோ இப்போதைக்கு படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நீங்கள் எக்ஸாம் அப்போ எடுத்து படித்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும். அப்போது மீனிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. மீனிங்ஸ் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா ஹிந்தி இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.